ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர்எம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் கோழி சம்மா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கோழி சம்மா நமக்கு 5 கறி சோறு, நெய் சோறு, பரோட்டா இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு குழம்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாத்திரம் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது பட்டை சின்ன ஒரு துண்டும், கிராம்பு கொஞ்சம் 4-5 சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இது கூடவே ரம்பலை 2 சேர்த்துக்கலாம். இந்த ரம்பலை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அந்த இஞ்சி பூண்டு இந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். இது ஓரளவு நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டோட வாசம் போனதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா கனிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மிலேயே வச்சா போதும், நல்லா தக்காளி நல்லா கனிஞ்சு வந்துடும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இது ஒரு 1 நிமிஷம் கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சோன்னா நல்லா வதங்கிடும். இப்போ இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தயிர் நல்லா கெட்டியான தயிராக 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாம். இந்த தயிரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த தயிர் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த தயிரை வதக்கி விடணும். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இது போல் கலந்து விட்டு அந்த சிக்கன் எல்லாம் நல்லா அதோடு சேர்ந்து வரணும். இது அப்படியே 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சிடலாம். 1 நிமிஷத்துல இது போல் நல்லா தண்ணி விட்டு வந்துடும். இப்போ இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கறி மசாலா தூள் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் இன்னும் டேஸ்ட்டுக்காகவும் வாசத்துக்காகவும் கொத்தமல்லி நல்லா இலையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் உப்பு 1 டைம் செக் பண்ணிக்கலாம். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு.
இப்போ மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் துருவன தேங்காய் நல்லா பெரிய மூடியில் ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது கூடவே பாதாம் பருப்பு ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா அரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த அரைச்ச தேங்காவை இது கூடவே சேர்த்துப்போம். இதில் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். தேங்காய் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே போட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா தளன்னு பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம சிம்லேயே போட்டு வைக்கணும். லாஸ்ட்டாக பாதி எலுமிச்சம்பழம் சாறு இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம சிம்லேயே போடணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த கோழி சம்மா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த கோழி சம்மா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.